இப்ப இன்னொரு பக்கம் டிஆர்பி தேர்வுல தேர்ச்சியானவர்கள் வந்து முழுமையா வேலையில அமர்த்தப்பட்டிருக்காங்களா? அதோடைய காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2013ல எடுத்துட்டு, அதிலேயே ஒரு பேக்லாக் லிஸ்ட் ஒண்ணு வந்து இடையில வந்து 2019ல ஒரு வாட்டி நடந்தது. அந்த அந்த டயத்துல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரல. 18ஓ 19ஓன்னு நெனைக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு அப்டின்னா. அதிலேயே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரலையும் முடிச்சுட்டு ஒரு 1500 போஸ்டிங் வந்து நிரப்பப்படாமலே இருக்கு. அந்த 1500 பேருக்கு தான் இந்த 4500ல முன்னுரிமை குடுக்கணும்னு சொல்ட்டாங்க. இப்போ 4500ல முன்னுரிமை குடுக்கணுன்ற பட்சத்துல தான் 2700 போஸ்டிங்க்கு பரீட்சைன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. 4500ல அந்த 1500 கழிச்சிட்டு 2700க்கு பரீட்சை. அதனால தான் 2708 பேப்பருக்கு நாங்க வந்து பரீட்சை வைக்கிறோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்க அந்த 1500 பேரை இதில உத்தரவாதப்படுத்துவோம்னு சொல்லி. அப்படி பார்த்தாலுமே 2019ல அவங்க வேலை கிடைச்சிருந்தா, இன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் சம்பளம். அப்ப இது எல்லாமே நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கு. இப்ப இந்த 2708ல அந்த 1500 பேர் என்ன ஆனாங்க? இதுக்குள்ள தான் வராங்களா? அந்த 1500 பேர் பரீட்சை எழுதுனாங்களா? எழுதலையா? இத பத்தின எந்த முகாமும், எந்த வெளிப்படைத்தன்மையும் இந்த தேர்வாணையம் குடுக்கவே இல்ல. எத கேட்டாலும் மௌனமா தான் இருக்காங்க.